ப்ரோ அந்த பக்கம் போகாதீங்க ப்ரோ. என்னாச்சு? ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க ப்ரோ? அங்கே பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இருங்க, முழு விஷயத்த சொல்கிறேன். சொந்தத்தில் கல்யாணம் செஞ்சுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு. சொந்தத்தில் கல்யாணம் செய்ய யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு. ஏன்னா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் நடக்காத குடும்பமே இங்கே இல்லை. யாராவது ஒருத்தராவது சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நானும் அதே பாதையில் போனவன் தான். இப்போ அந்த பாதை தப்புன்னு தெரிஞ்சவன்ல திரும்பி வந்துட்டு இருக்கேன். இப்போ எதிரில் உங்களை பார்த்தேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? இருந்து முழுசா பார்த்துட்டு போங்க. நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுக்கு முதல்ல ஒரு உண்மையான கதையை கேட்போம். ஒரு சயின்டிஸ்ட் தன் சொந்தத்தில் கல்யாணம் செய்து அதில் பிறந்த குழந்தைகளை இழந்து மீதி இருக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போன காரணமே சொந்தத்தில் கல்யாணம் செய்ததால் தான் என்று ஆராய்ச்சி செய்து உலகத்திற்கு சொல்ல முடியாம சொன்னவர் சார்ல்ஸ் டார்வின். ஆமாங்க, சொல்ல மறந்த கதைன்னு கேட்டு இருப்பீங்க. ஆனா இது சொல்ல மறைச்ச கதை. சில உண்மையான கதைகள் கேட்கும்போது அந்த கதை நம்ம வாழ்க்கை ஆகக்கூடாதுன்னு யோசிப்போம். ஆனா இங்க பலருது அந்த கதையா இருக்கலாம். ஆனாலும் சார்ல்ஸ் டார்வின் இவருடைய கதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வித் லாட்ஸ் ஆஃப் பெயின் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தப்போ என்ன தெரிஞ்சவங்களாகட்டும் என்ன தெரியாதவங்களாகட்டும் எல்லாருமே என்ன வெறுக்கலாம், கோவப்படலாம், திட்டலாம். அதையும் மீறி நான் இந்த டாபிக்கை பத்தி பேச போறேன். ஏன்னா இது கருவ சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ட் இந்த வீடியோ எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸஸ் ஒன்லி. ஓகேவா? யாரோடைய ஃபீலிங்ஸும் இல்லை சென்டிமெண்ட்ஸும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்ன என் பேரு விவேக், டிசைனர். இந்த மாதிரி யூனிக்கான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட், தேங்க்யூ. லெட்ஸ் பிகின். Sometimes it's not the theory but the man behind it that tells the most human story. சில நேரங்களில் கோட்பாடு முக்கியமல்ல, அதை உருவாக்கிய மனிதனின் கதைதான் உண்மையான மனித கதை. சார்ல்ஸ் டார்வின் என்று சொன்னாலே எவல்யூஷன், நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இவர் ஒரு ரெவல்யூஷனரி சயின்டிஸ்ட் உலகத்துக்கு. ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள், ஆழமான விஷயங்கள், குடும்பமாகட்டும், காதலாகட்டும், கல்யாண வாழ்க்கையாகட்டும், அந்த கல்யாண வாழ்க்கையின் முடிவு, அவருடைய ஒரு முடிவு, அவருடைய ஃபேமிலி ஆகட்டும், அவருடைய பயங்களாகட்டும் எல்லாம் மாத்திடுச்சு. சார்ல்ஸ் டார்வின் 1809 ஷூஸ்பரி இங்கிலாண்ட பிறக்கிறாரு. ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சயின்ஸ்ல. அவருடைய ஒன் ஆஃப் த தியரி எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் நாம வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்தி போட்டுடுச்சு. இவர் ஸ்கூல் படிக்கிறப்போ அவ்வளோ ஒன்றும் பெரிய ஸ்டூடெண்ட் கிடையாது.